நாளினுடைய செய்தி அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை என்னோடு சேர்ந்து எல்லாரும் எடுத்துக்கொள்ள அன்பை கேட்கிறேன். என்னோடு சேர்ந்து எல்லாரும் இந்த நாளின் செய்தி என்னவென்றால், திரையிலே பாருங்கள், த வேல்யூ ஆஃப் தி சர்ச், சபையினுடைய மதிப்பு. இரண்டாவது, சபையினுடைய எதிர்ப்பு. இரண்டாவது, சபையினுடைய வெற்றி. எல்லாம் பேச நேரம் இல்லை. அந்த முதல் பகுதியை மட்டும் இந்த காலை வேளையில் பேசும்படி விரும்புகிறேன். ரைட், என்னோடு சேர்ந்து எல்லாம் சொல்லுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை என்னோடு சேர்ந்து. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். இது சற்று புரிவது கடினம். இந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொள்ளுகிறேன். 28ஆம் வசனத்துடைய 2வது வரி, தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. எல்லாரும் சொல்லுங்கள், தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. கட்டிடம் கட்டுவதற்கு பொருட்கள் தேவை. சிமெண்ட் வேணும், கல் வேணும், கொத்தனார் வேணும். ஆனால் சபையை கட்டுவதற்கு கர்த்தரால் மட்டும்தான் முடியும். அவர் சொல்லுகிறார், அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். 3வது வரி, தமது சபை. ஆங்கிலத்தில் அவருடைய சபை. யாருடைய சபை? அவர் சொல்லுகிறார், என் சபை, அதை நான் கட்டுவேன். அப்படியானால் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், என்னுடையது என்று சொல்ல வேண்டுமானால் அதற்கு நான் கிரயம் செலுத்த வேண்டும். நான் கிரயம் செலுத்தாது எதுவுமே என்னுடையதுன்னு சொல்ல முடியாது. கவனிங்கள், அது எந்த பொருளாக இருந்தாலும். ஒரு பொருளை நான் வாங்குகிறேன் என்று சொன்னால் ஐ மஸ்ட் பே த ப்ரைஸ். வசனத்திலும் படிக்கிறேன், தமது சபை. எல்லாரும் கரங்களை சொல்லுங்க, அவருடைய சபை. இந்த சபையில் என்னை வைத்திருக்கிறார். நானாக வரல இந்த சபைக்கு. இந்த சபையை நான் ஏற்படுத்தலை. அதை நான் படிக்கிறேன், கேளுங்க. 2வது வரி, தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த அவருடைய சபை. கவனிங்க, சம்பாதிப்பதற்கு எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? சம்பாதிப்பதற்கு நீங்களாம் வேலைக்கு போகிறீங்க, உழைக்கிறீங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம், அது எவ்வளோ கஷ்டன்றது பிரசங்கம் பண்ணுறது தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. ஒரு பிரசங்கம் என்பது ஒரு பிரசவம் மாதிரி. அதை பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஒருத்தர் தூங்குவார், ஒருத்தர் எழுந்து போவார், ஒருத்தர் தண்ணி குடிப்பார், ஒருத்தர் இங்கே வானத்தை பார்த்துட்ருப்பார். இதெல்லாம் தாண்டி தான் ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணுறார். அது ஆயத்தம் பண்ணுறது. ஒருத்தர் அப்படி சர்க்காஸ்டிக்காக பார்ப்பாங்க, அந்த அம்மா பைபிளை திறந்து வைக்காது, அங்கே முறைச்சி பார்க்கும். இப்படிலாம் இருக்கும்போதும் ஒரு பிரசங்கியார் பிரசங்கிக்கிறான்னு சொன்னால் அது பெரிய சாதனை. கவனிங்க, அந்த வசனம் நல்லா படிங்க. 2 வார்த்தை சொல்கிறேன். அவருடைய ரத்தம். ரத்தம் மாசில்லாத, குற்றமில்லாத, விலையேற பெற்ற ரத்தம். அதனால் நான் போட்டிருக்கிறேன், விலையேற பெற்ற ரத்தத்தினால் வாங்கப்பட்டது, எனவே சபை விலையேற பெற்றது. தம்ஸ்லைன் போடுங்க. விலையேற பெற்ற ரத்தத்தினாலே வாங்கப்பட்டது இந்த சபை. அதனால் இது எப்படிப்பட்ட சபை? விலை மதிப்பில்லாத ஒரு சபை. இந்த பூமியிலே விலை மதிப்பில்லாத ஒன்று இருக்குமான சபை தான். எல்லாத்துக்கும் விலை தரலாம், ஆனால் சபைக்கு விலையை தர முடியாது. ஜனங்களுக்கு இது புரியல. தூக்கம், அசதி, நிர்விசாரம். புரியுதா உங்களுக்கு? சொன்ன ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். முகூர்த்த நேரத்துக்கு போயிடணும், ட்ரெயினை பிடிக்க போகணும், வேலைக்கு நேரத்தோடு போகணும். 10 நிமிஷம் போச்சுன்னு ஆப்ஷன் போட்டுருவாங்க. புரியுதா உங்களுக்கு? வேலையை நிறுத்திடுவாங்க. அதுக்கெல்லாம் மதிப்பு தெரியுது, ஆனால் இதுக்கு மதிப்பு தெரியல. ஏனென்றால் இதை விலை கொடுத்து வாங்கினவருடைய மதிப்பு தெரியல. ஒன்ஸ் அகைன், விலையேற பெற்ற ரத்தம். இதைத்தான் வெளிப்படுதல் 1:5 வசிக்கிறோம். தெரிந்த வசனம், தம்முடைய இரத்தத்தினாலே
நம்மை கழுவி. இங்கே கூட இந்த வார்த்தை வருது, வெளிப்படுத்தல் 1:5 1:5 1:5 6 தமிழ் 6 தம்முடைய இரத்தத்தினாலே 6ஆம் வசனம் தம்முடைய இரத்தத்தினாலே. கவனிங்க, கழுவினது மட்டுமல்ல நம்மை நிறுத்தினார். கவனிங்க, 2 பக்கம் செய்தார். நம்மை கழுவினார், இந்த விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஒன்ஸ் அகைன் அந்த வசனம் 20ஆம் அதிகாரம் 28. இதை மறந்துடக்கூடாது. அவர் சம்பாதித்த சபை. இந்த வீடு அவர் சம்பாதித்த, எங்கள் அப்பா சம்பாதிச்சதில்லை. இந்த ஊழியம் நான் சம்பாதிச்சதில்லை. ஐ ஹவ் நாட் ஏர்ன் பட் ரிசீவ்ட். சம்பாதிப்பதற்கு பொய் பேசணும், புரிய நினைக்கிறேன்ல. ஒரு வியாபாரம், அதில் நேர்மையாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆனால் ஏதாவது ஒரு பொய் இல்லாமல் இருக்காது. புரியுதா உங்களுக்கு? இதை கேட்குற யாருன்னு தெரியும். அது எந்த தொழில் பண்ணாலும் அதில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யும். ஏமாற்றுவது, பொய் பேசுவது, அது இயல்பு. ஆனால் தேவன் சொல்கிறார், நான் என் திறமையினால் சம்பாதிக்கலை, என் ரத்தத்தினால் சம்பாதித்தேன். புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி சில பேர் வாய் சாமர்த்தியத்தினால் வண்டி ஓடுது. பேசினா ஜெயிக்க முடியாது. இந்த ரத்தம் வந்துடும் காது ஃபுல்லாக. தேவன் சொல்கிறார், என் சாமர்த்தியத்தினால் சம்பாதிக்கலை, என் ரத்தத்தினால் சம்பாதித்தேன். எத்தனை பேர் புரியுது? சாமர்த்தியம் தேவை, அதை விட அர்ப்பணம் ரொம்ப தேவை. அம்மன் சொல்ல மாட்டீங்களா? என்னுடைய முதல் குறிப்பு இன்றைக்கி இதை மட்டும் பேச விரும்புகிறேன். சபையின் மதிப்பு. கவனிங்கள், எல்லாம் பேச நேரம் இல்லை எனக்கு. சபையின் மதிப்பு. நான் பின்னால் அதை பற்றி அடுத்த அந்த தம்ஸ்லைன் போடுங்க. தம்ஸ்லைன் இன்றுக்குது. ஒரு சபைக்குள்ளே இருப்பது என்பது ரொம்ப கடினம். அதற்கு தாக்குதல் உண்டு, போராட்டங்கள் உண்டு, ஏளனங்கள் உண்டு, பரியாசங்கள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு, கவர்ச்சி உண்டு, அதை நம்மை திசை திருப்புகிற காரியங்கள் உண்டு, வயலன்ஸ், கொடூரங்கள் உண்டு. சபைக்குள்ளே இருக்கிறது ரொம்ப ஈஸி இல்லை. 53 ஆண்டுகள் நான் இருக்கிறேன் என்று சொன்னால் தேவ கிருபை. 35 ஆண்டுகள், 25 ஆண்டுகள், 40 ஆண்டுகள். இட் இஸ் நாட் ஈஸி. அதில் படித்து பாருங்கள். அதில் 28 முடிக்கும்படி சொல்கிறாரு, எச்சரிக்கையாயிருங்கள். சபைக்குள்ள இருக்க அத்தனை பேரும் இன்றைக்கி நல்லா இருக்கிறீங்க, நாளைக்கு நல்லா இருப்பீங்களான்றது கேள்வி. அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, போதகர் சரியில்லை. புரியுதா உங்களுக்கு? ஏதோ ஒன்று அது ஒரு ஆழமான சத்தியம். அதுக்கு ரொம்ப நேரம் வேணும் பேசுகிறதுக்கு. அதில் சொல்கிறாரு, வெளியும் போராட்டம், உள்ளேயும் போராட்டம். படிக்கட்டுமா? இங்கிலீஷில் போடுவீங்களா? இங்கிலீஷில் 30ஆம் வசனத்தை இங்கிலீஷில், உங்களில் சிலர். அப்போது பிரச்சனைக்கு யார் காரணம்? இன் இங்கிலீஷ், பீப்புள் அமாங் யூ. தமிழில் உங்களில். அப்போ யோசித்து பாருங்கள், எனக்கு பிரச்சனை யார் தான்? என் பிரச்சனை யார் தான் எனக்கு? தமிழில் யார்? வெளியில். இப்போ நான் யார்? உங்களாள். நீங்கள் யார்? என் ஆள். பிரச்சனை எங்கே தான்? 2 வார்த்தை சொல்கிறது. 2 வார்த்தை சொல்கிறாரு. 2 வார்த்தை. அதாவது 29, அதை இன்னொரு நாள் பேசுகிறேன். இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். இது வெளியிருந்து வருது. 29 வெளியிருந்து வருது. இதை பாருங்கள், ரொம்ப இங்கிலீஷ் ரொம்ப அழகாக போட்டிருக்கோம். டைப் பண்ணிங்களா? ரைட். அமாங் யுவர் ஓன் செல்ஃப்ஸ். உங்கள் கூடவே இருப்பாங்க. அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், மருமகனாக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம். புரியவே மாட்டேங்குது. ஃப்ரம் யுவர் ஓன் செல்ஃப். வெளியிருந்து வரல. போராட்டம் எங்கே தான் வருது? புருஷங்கிட்ட இருந்து, மனைவிக்கிட்ட இருந்து. அந்த விஷயம் புரியுதா உங்களுக்கு? அதில் ஒன்று போட்டுருது, தே ட்விஸ்ட். ட்விஸ்ட்டை புரியுமா? ட்விஸ்ட்னா பாஸ்ட் ஒரு பிரசங்கம் பண்ணியிருப்பார். ட்விஸ்ட்னா என்ன? மாற்றி. உனக்கு தான் சொன்னார், உன்னை பார்த்து தான் பேசினார், உனக்கு தான் சொல்கிறாரு. என்னது? புரியல? ட்விஸ்ட் பண்ணுறது. அவர் ஒன்று சொல்லியிருப்பார், இந்த அம்மா இது வெளியிருந்து வருதா உள்ளேருந்து வருதா? உனக்கு தான்மா சொன்னார், உன்னைத்தான் சொன்னார், உன்னை தான் பார்த்தார் அவர். பின்ன உன்னை பார்க்காம யாரை பார்க்குறது? புரியுது உங்களுக்கு? இங்கிலீஷில் வழங்கப்படுது. அதாவது தே ட்விஸ்ட் திங்ஸ். காரியங்களை மாற்றி ஒருத்தரை பார்த்தாலும் பிரச்சனை, பார்க்கலாலும் பிரச்சனை.
புரிய மாட்டேன், எனக்கே பேசினார். அது நாளைக்கு பேசுகிறேன். இது நல்ல நாளெல்லாம் வேண்டாம். அது சபையை தாக்கும் சக்திகள். முதல்ல எங்கேருந்து வருது? 28 எங்கேருந்து வருது? 29 எங்கேருந்து வருது? 29 எங்கேருந்து வருது? இதை யாரை வளர்ப்பாங்களா? இதை யாரை வளர்ப்பாங்க? தமிழில் போடுங்க. இதை யாரை வளர்ப்பாங்களான்னு கேட்ட வீட்டில் நாய் வளர்ப்பாங்க, ஆனால் அது வளர்க்க மாட்டாங்க. அப்போ வெளியிருந்து வரும், புரியவே மாட்டேங்குது. இப்போ இவருக்கு எதாவது சொன்னால் டென்ஷன் ஆகிடுவார். அடுத்த நாள் இவர் சொல்லுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். என்னுடைய செய்தி இன்றைக்கி அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் தான். ஏற்ற முதல் பாயிண்ட் தெரியுமா? சொல்லுங்கள், வேல்யூ. சொல்லுங்கள், சபையை சத்தமாக சொல்லுங்கள். இந்த பூமியிலே விலை மதிக்க முடியாத ஒன்று சபை. அதில் போட்டிருக்கிறேன், சபை ஒரு நாளும் தோற்று போனதில்லை, சபை அழிந்து போனதில்லை. பின்னால் வரும் அது. சபை தோற்று போனதில்லை, சபை அழிந்து போனதில்லை. இப்படி சொன்னால் புரியும். சபைக்குள் வந்தவன் தோற்று போனதில்லை, சபைக்குள் வந்தவன் அழிந்து போனதில்லை. ஏனென்றால் அது அவருடைய ரத்தத்தினால் வாங்கப்பட்ட சபை. முதல்ல ஓனா எங்கேருந்து வருது? நம்மளை டெய்லி சோறு போட்டு வளர்க்குறோம், தடவி கொடுத்து. இங்கே ஓனாய் வளர்த்து கேட்டுக்கிறீங்களா? ஓனானும் வளர்க்க முடியாது, ஓனாயும் வளர்க்க முடியாது. அப்போ நான் வளர்க்காத ஒன்று, எனக்கு பிடிக்காத ஒன்று, அது எங்கேருந்து வருது? எங்கேருந்து வருதுன்னு கேட்டேன். ஓனாய் எங்கேருந்து வருது? நாய் இல்லை, ஓனாய். பூனை வளர்க்கலாம், நாய் வளர்க்கலாம், ஆடு வளர்க்கலாம், கோழி வளர்க்கலாம். புரியவே இல்லை, ரைட். ஆனால் ஓனாய் யாரும் வளர்த்ததா தெரியல. ஆனால் இது எங்கே வருதான்? எனக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்று, எனக்கு பொருத்தமில்லாத ஒன்று, நான் விரும்பாத ஒன்று, நான் விரும்பாத ஒன்று என்னை தேடி வருது. இது புரியுது? நான் விரும்பவே இல்லை. இன்றைக்கி நிறைய சோதனை இருக்குது உங்களுக்கு ஃபுல்லாக, இந்த நாள் ஃபுல்லாக. இந்திய தொலைக்காட்சியில் முதன்முறையாக அதில் ஜெயிக்கணும். எங்கேருந்து வருது அது? ஓனா எங்கேருந்து வருது? அதுவும் பிரச்சனை. அடுத்து இன்னொரு பிரச்சனை இருக்குது. எங்கேருந்து வருது? அது இங்கிலீஷ் தமிழில் அழகாக போடுறது. உங்களில் அது அவ்வளோ புரியல. பீப்புள் அமாங் யூ ட்விஸ்ட். உங்களை ட்விஸ்ட் பண்ணுறது. வீட்டுக்கார், என்னடி காலையில் போகிற, சாயங்காலம் போகிற, ஓயாமல் போகிற, தசம வாங்க வேறு கொடுத்துட்டு அப்படி இப்படி வாடகை கட்டுறது. என்னது? ட்விஸ்டிங். புரியுதா? ட்விஸ்ட் பண்ணுறது. அவருக்கு ஏன் கொடுக்கணும்? அவருக்கா இல்லை, அவருக்கு எவ்வளோ இருக்குது. இதெல்லாம் என்னது? சத்தமாக நீ ஊழியம் போடலாம், மற்ற ஊழியத்து போக ஊழியம் நடக்காதா? அப்படி இல்லை. ரைட், விஷயத்துக்கு வந்துடுறேன். எனக்கு கவனிங்க எல்லாரும். 2 மட்டும் சொல்ல விரும்புகிறேன். சபை என் வாழ்க்கையின் ஒரு தாக்கத்தை 2 வரி சொல்ல இங்கிலீஷில். இம்பேக்ட் அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ஸ். சொல்லுங்கள், சபை தான் என் வாழ்க்கையின் முக்கியம். சொல்லுங்கள் எல்லாரும். இம்பேக்ட் வேறு, இம்பார்ட்டன்ஸ் வேறு. இம்பேக்ட் என்பது சபை என் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது. எதுவுமே சொல்ல முடியும். இட் இம்பேக்ட் மை லைஃப். சில பேருடைய வாழ்க்கை சில பேர் மாற்றிருப்பாங்க. புரியுது உங்களுக்கு? நிறைய பேர் கேட்டிருக்கிறேன். நான் அந்த காரல் மார்க்ஸ் புக்கு படித்தேன், நான் கம்யூனிஸ்ட்வாதியாக மாறிட்டேன், நான் வள்ளலார் புக்கு படித்தேன், ஆன்மீகத்தில் போயிட்டேன், பைபிள் படித்தேன், கிறிஸ்தவன் ஆகிட்டேன். ஏதோ எந்தொன்று படிப்பது ஒருவனை மாற்றி விடுகிறது. ஆனால் சபை ஒரு தாக்கத்தின் வாழ்க்கை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்கள், ஆமீன் சொல்லுங்கள். இப்போ நான் சொல்ல போகிற ஒன்று, நம்பர் ஒன், சபை என்ன திரும்ப பண்ணது? என் வாழ்க்கையில் என்னை உண்மை உள்ளவனாய் மாற்றியது. ஃபெய்த்ஃபுல் பீப்புள். உண்மை உள்ளவனாய் மாற்றியது. பின்னால் போட்டிருக்கிறேன். என்னை விசுவாசம் உள்ள மனிதனாய் மாற்றினது. நான் யார் அல்ல, எனக்கு விசுவாசத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் சம்பந்தம் இல்லாத என் வாழ்க்கையில் என்னை உண்மை உள்ள மனிதனாய் கர்த்தர் மாற்றினார். சொல்லுங்கள், ஃபெய்த்ஃபுல். சொல்லுங்கள் எல்லாரும். சொல்லுங்கள், விசுவாசம் உள்ள. யோசித்து பாருங்கள், எனக்கு விசுவாசம் என்ன சம்பந்தம்? எனக்கு அந்த விசுவாசம் என்னன்னே தெரியாது. எனக்கு நம்ம பலருக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வேறு. புரியுது உங்களுக்கு? ஆத்மானா என்ன தெரியும்? தெரியாது. உப்மா ஒன்றே தெரியும், ஆத்மானா தெரியாது. ஆனால் தெரியாத ஒன்றை தெரிய வைத்தார். ஏன் தெரியுமா? சபை. சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் விசுவாசமே இல்லாமல் இருந்தேன். ஆனால் சபைக்குள்ளே வந்த பிறகு விசுவாசம் என்ன தெரிஞ்சுக்கினேன். நம்ம சொல்ல மாட்டீங்களா? விசுவாசம் என்ன தெரியுமா உங்களுக்கு? விசுவாச பிரமாணம் அது அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த உண்மையான விசுவாசம் ஏழ்மையிலும் வறுமையிலும் வியாதியிலும் கண்ணீரிலும் ஆண்டவரை நடத்துவார் என்ற அந்த விசுவாசத்தை சொல்லி தந்தது சபை. இட் இம்பேக்ட்.
அந்த வார்த்தை போடுங்க, இம்பேக்ட். என் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஒன்று சொல்ல விரும்புகிறாங்க இல்லைங்க. என்னோட ஆசை அதுதான். என் வாழ்க்கை யாரோ ஒருவருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் என் வாழ்க்கை வெறுமை. சொல்லுங்கள், யாரோ ஒருத்தரை வாழ்க்கையை நான் ஒரு இம்பேக்ட் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? என் நடை, என் பேச்சு, என்னுடைய காரியங்கள், இட் ஷுட் பி இம்பேக்ட் சம்படி. அதை மறைமுகமாக பண்ணலாம், நேரடியாக பண்ணலாம். நான் சொல்லுறது சில பேர் சொல்லுவாங்க, போட்டு ஜெபம் பண்ணாங்க, அவரை பார்த்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, உங்களை பார்த்து இப்படி கற்றுக்கினேன், உங்களை பார்த்து இப்படி நான் இன்னொருத்தரை பார்த்து நான் கற்றுக்கினேன். யாரோ ஒருவர் என் வாழ்க்கை வசனத்து மேலான தாகத்தை ஏற்படுத்தினவர் சாம் கமலேசன், தியோடர் வில்லியம்ஸ், இப்படிப்பட்ட தெய்வ மனிதர்கள் தான் தே இம்பேக்ட் த வேர்ட் ஆஃப் காட் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில் வசனத்தின் தாக்கத்தை ஏற்படுத்தின அவங்க தான். நான் இன்றைக்கி அவங்கள மறக்கலை. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள். ரெண்டாவது, சபை எனக்கு ஜெபிக்கிற மனிதனாக என்னை மாற்றியது. ஜபனா என்னன்னே தெரியாது. ஜபனா ஆமேன், இயேசுவே ஆமேன் வாரும். இந்த பிள்ளைங்க ஜெபம் பண்ணுது, பிளஸ் பூவா ஆமேன். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா? பிளஸ் ஆமேன். சோறு தாங்க ஆமேன், சாப்பாடு தாங்க ஆமேன், சட்டை தாங்க ஆமேன், பணம் தாங்க ஆமேன். நம்முடைய வார்த்தைகளை மாற்றிட்டு நம்முடைய ஸ்டைலையே மாற்றிடுச்சு சபை. என் வாழ்க்கையில் உண்மை சொல்ல முடியும், 53 ஆண்டுகள் இதுவரைக்கும் என் தேவைக்காக ஜெபித்ததே இல்லை. ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் எனக்கு இதை தாங்க, இதை தாங்க, எனக்கு அதை தாங்க, 1000 தேவைகள். தேவைகள் இருந்த காலத்திலே ஜெபிக்கிறது இல்லை. எனக்கு தெரியும், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நான் கேட்டவர் கொடுப்பது இல்லை. என் பிள்ளை நான் கேட்டு கொடுக்கல. இப்போது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, நான் கேட்டு அவங்களுக்கு பண்ணலை. நமக்கே தெரியுது ஒரு தகப்பனுடைய பொறுப்பு என்னவென்று தெரியும். அப்படியானால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவை கொடுக்கும்போது பரமபிதாவானவர் அதிகமானவைகளை தருவார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? He give the best and he knows the best. எது சிறப்பு என்று தெரியும், அது நிச்சயம் தருவார். ரெண்டாவது, ஸ்டடிங் நம்மளை, அதாவது ஸ்டடிங் த பீப்புள், கற்றுக்கொள்ளும் மக்களாய் மாற்றி அமைத்தார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஓடி வர்றீங்களே 40 நாள், எனக்கு அந்த ஆசையே கிடையாது. ஒரு நாளும் ஐ ஸ்பெண்ட் மோர் டைம். யோசித்து பாருங்கள், கற்றுக்கொள்ளும் மனிதனாக என்னை சபையை மாற்றியது. இம்பேக்ட். என்னை கற்றுக்கொள்ளணும், இன்னும் கற்றுக்கணும், இன்னும் கற்றுக்கணும், இன்னும் கற்றுக்கணும். ஒரு செய்திகளை கேட்கும்போது என்ன பரவசம். நேற்று ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். மோகன்சி பேசினார், ஃபஸ்ட்டு டி மோகன் பேசினார், அடுத்து கல்யாணகுமார் ஒருத்தர் பேசினார், அகஸ்ட் ஜெபக்குமார் பேசினார், எஸ்ஐகே பேசினார். த இம்பேக்ட், ஐ லேர்ன் மெனி திங்ஸ். பாஸ்டர் மோகன் சொன்னார், அவர் ஒரு உண்மையை சொன்னார். என் சபையில் என் 42,000 பேர் வரான், ஆனால் 10% தான் சபைக்கு உண்மையான விசுவாசி. 90% சும்மா வந்து போகிறவன் தான். அவனை சண்டே பார்ப்பேன், அடுத்த சண்டே தான் அவனை பார்ப்பேன். இதுக்கு மத்தியில் எந்த கூட்டமும் வரமாட்டான்னு ஒரு உண்மை சொன்னார். 45,000 பேர் இருக்கிற சபை மக்கள் மத்தியில் என் சபையில் விசுவாசிகள் 10 பேர் தான். மற்ற பேர் சும்மா வந்து போவான். சண்டே பார்ப்பேன், அப்புறம் தூக்கம் முடிச்சேன். சண்டே பார்ப்பேன், அடுத்து உங்களை அடிக்கடி பார்க்குறேன், எதற்காக நன்றி. நீங்கள் 45,000 பேருடைய பெரியவர்கள். சத்தமாக சொல்லலாமே, இன்னும் தூக்கம் போல சொல்லுங்க. சபை என்னை கற்றுக்கொள்ளும் மனிதனாய் மாற்றி அமைத்தது. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? வாழ்க்கையின் பாடங்கள், சிலுவையின் பாடுகள் மனிதர்களை கற்றுக்கொள்ள வைத்தார், வசனத்தை கற்றுக்கொள்ள வைத்தார், அவரையே கற்றுக்கொள்ள வைத்தார். சொல்ல மாட்டீங்களா? இப்போ பாருங்கள், உங்களை பற்றி நான் கற்றுக்கொண்டு என்ன பண்ணுறது? உங்களை பற்றி நான் கற்றுக்கொண்டு திசை மாறிடுவேன். இப்போ இந்த மாதிரி உயரம் நினச்சிட்டு இருக்கிறேன். வேணா ரொம்ப க்ளோஸாக போகும்போது அந்த அம்மா வாழ்க்கை வேறு மாதிரி இருந்ததுன்னா ஐ வில் டிஸ்ட்ராக்டட். ஸோ மனுஷனை கற்றுக்கொள்ள விரும்பாதீங்க, அவரை கற்றுக்கொள்ள விரும்புங்க. பவுல் சொல்லுகிறான், நான் அவரையும் அவருடைய உயிர்த்தலின் வல்லமையும் கற்றுக்கொள்ளும்படி. யாரை கற்றுக்குங்க? வீட்டுக்காரெல்லாம் கற்றுக்க முடியாது, சாகரவே கற்றுக்க முடியாது. அது முயற்சி பண்ணாதீங்க. யாரையும் கற்றுக்க முயற்சி பண்ண, நான் யாரையும் கற்றுக்க முயற்சி பண்ணேன், தோற்று போயிட்டேன். கற்றுக்க விரும்பலை. அது அப்படி தான். கற்றுக்கினியா? அது ட்ரை பண்ணாத. இவரை கற்றுக்க வாழ்க்கை எல்லாமே கற்றுக்கலாம். டோன்ட் ட்ரை டு நோ த அண்டர்ஸ்டாண்ட் த பீப்புள். புரிஞ்சுக்கிங்க, கொஞ்சம் விலகி இருங்க. ஒருத்தர் தெரிஞ்சுன்னா புரியுது. இப்போ ஒருத்தரை பற்றி புரிஞ்சுக்கணும், ரொம்ப ஆபத்தானவர், அவர்கிட்ட பழகினா நம்ம பேர் ரிப்பேர் ஆகிடும் அப்படிங்கிற. தோத்துறோன்னா தோத்துறோம், என்ன ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க, எல்லாம் வேண்டாம். அவரையும் காயப்படுத்த வேண்டாம், அவரையும் காயப்படுத்தக்கூடாது, என்னையும் காப்பாற்றிக்கணும். புரியவே இல்லை. எனக்கு ஒரு மாதிரியாக போகிறீங்க, பேச மாட்டேன் ரொம்ப இல்லைங்க.
எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. சொல்லுங்கள். சபை வாழ்க்கையின் பாடங்களை கற்றுக் கொடுத்தது. சொல்ல மாட்டீங்களா? வாழ்க்கையின் பாடங்களை ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நான் எங்கே படித்தேன்? ஏடரின் எழுத்தறியேன். ஏடும் தெரியும், எழுத்தும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிற மனிதனாய் கர்த்தர் மாற்றி வைத்தார். சொல்லுங்கள். கற்றுக்கொள்ளுகிற நான் கற்றுக் கொடுக்கிற மனிதனாய் மாற்றுவேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. when you learn more you can teach more. 4வது குறிப்பு, ஸ்டடி ஆகிட்டார். என் வாழ்க்கையை நிலையில்லாத இருந்தேன். 1 வாரம் வருவேன், 3 வாரம் வரமாட்டேன். 1 வாரம் வருவேன், 3 வாரம் வரமாட்டேன். 1 வாரம் வருவேன், அடுத்த வாரம் வரமாட்டேன். இன்றைக்கி நல்லா இருப்பேன், வீட்டில் போன உடனே வேறு மாதிரி ஆகிடுவேன். புரியவே மாட்டேதில்லை. இங்கே வந்த உடனே பசுத்தம், அங்கே போனவொடனே லூசிஃபர். அப்படிப்பட்ட என் வாழ்க்கையை ஸ்டடி ஆக்கிட்டார். சொல்லுங்கள். ஸ்டடி ஆகி. நீ ஸ்டடி இல்லாதவங்க எனக்கு தெரியும். எனக்கு தெரியாது யாருங்க ஸ்டடியாக இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுமே. தொட்டா ஷாக் அடிக்கிற மக்கள் எனக்கு தெரியும். இந்த அம்மாவை தொட்டால் ஷாக் அடிக்கும். சில பேர் இன்னும் தொட்டாலும் ஷாக்கே அடிக்காது. புரியவே இல்லை. நீ என்னப்பா சொல்லணும்? நான் ஷாக் அடிக்காத ஒரு ஆள், சேஃப்டியான ஒரு ஆள். ஆமாம் சொல்ல மாட்டீங்களா? இப்போ சொன்னீங்க பற்றி இங்கிலீஷில் போட்டாங்களே, தே ட்விஸ்ட் த பீப்புள். போடுவீங்களா? தே ட்விஸ்ட் த பீப்புள். அவங்களுக்கு ஊழியமே என்னது தான். ஆமாம், புரியுதா? ரொம்ப ட்விஸ்ட் பண்ண என்ன ஆகிடும்? அப்போ உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணும்போது தெரியணும், இந்த ஆள் இதுதான் வரான் என்கிட்ட. ட்விஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறான் இப்போது? சத்தமாக கன்னட ட்விஸ்ட் பண்ணி பாருங்களேன். என் பர்சனலாக இல்லையா? அது நான் போராடி வாங்கினேன் அந்த மனுஷங்கிட்ட. என்ன ஆகும்? இதையுமே புரியுது அவங்களுக்கு? இதுதான் இருக்குது, நட்டு இருக்குது, திருப்பினே இருந்தால் அவ்வளோதான். அப்போ உங்கள்கிட்ட இதுதான் வராங்க. உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர்? உங்களுக்கு தெரியாது, நான் சொல்கிறேன் கேளுங்கண்ணா. அப்படிங்களா? நான் இப்படியோ நினச்சிருந்தேன். என்னது? எதில் ட்விஸ்ட் பண்ணுறாங்க? நல்லா இருக்குங்க. அப்படி ஆளை பார்த்த உடனே, ஏம்மா அடுப்பில் பால் பொங்குது, நான் போயிட்டு வரேன். உலை வச்சுருக்கிறேன், என்ன பார்க்குறீங்க? அங்கே கேஸ் ஆஃப் பண்ணணும், நான் போயிட்டு வரேன்னு. அப்புறம் அந்த அம்மா போயிடும். அவன் சொல்ல மாட்டிங்களா? அது நாளைக்கு பேசுகிறேன் வயலன்ஸை பற்றி. சொல்லுங்கள். ஸ்டடி ஆகிச்சு அந்த சபை. சொல்லுங்கள். என்ன சத்தமாக சொல்லுங்கள். இப்படி இல்லை நான் சொல்லுங்கள். எல்லாம் ஸ்டடி ஆகிட்டேன். என்ன வந்தாலும் எது வந்தாலும் எவ்வளோ பாடுகள் இல்லையா? அந்த பாடுகள் மத்தியிலும் கர்த்தரை ஆராதிக்கிறோமே. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இப்போ காலையில் வந்தீங்களே, உங்களை எழுப்பி உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்து போயிட்டு வா மகனே என்ன சொன்னாங்க உங்கள் மனைவி? இல்லை. சில பேர் இருக்கிறாங்க, அவனை காப்பி போட்டு அவனை குஷ்டு வந்தவங்களாம் இருக்கிறாங்க. இப்போது புரியல இல்லை? அப்படிலாம் கிடையாது. எந்த புருஷனும் அப்படி அனுப்பலை. சீக்கிரம் போயிட்டு வாடி, நீ தான் லீவு, இன்னைக்கு கூட நீ பைபிள் தூக்கின்னு போகிறேன். ஆனால் இதுக்கு மத்தியில் நிலையான மனிதர்களாக, ஸ்திரமான மனிதர்களாக கர்த்தர் மாற்றி அமைத்தது. நமக்குள்ள 1000 ஏமாற்றம் இருந்துச்சு இல்லை? எத்தனையோ ஏமாற்றம், எத்தனையோ குழப்பம், எத்தனையோ கேள்வி. ஓடி போயிடலாமா? ஆண்டு விட்டு போயிடலாமா? ஏசுநாதரே வேணாம், பழையத்துக்கே போயிடலாம். ஒரு அம்மா சொல்லுது, அன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டேங்க, இவ்வளோ ஜோம் பண்ணேன், இதெல்லாம் வந்தேன், இப்போ திருப்பி அந்த பழசுக்கே பூவும் பொட்டுக்கே போயிடலான்னு நினைக்கிறேன். இது பூவும் பொட்டுக்குமே போதான். ஆசைலாம் இது மேலே தான். சொல்லுங்கள். எனக்கு அது அன்னைக்கு ஆசை இல்லை, எனக்கு இன்றைக்கி ஆசை இல்லை. ரைட், இதுதான் டிஸ்ட்ராக்ட். சொல்லுங்கள். ஸ்டடின்னு சொல்லுங்கள். எல்லாம் சொல்லுங்கள். ஸ்டடியாக இருக்கிறேன். யாருன்னு ட்விஸ்ட் பண்ணாலும் சத்தமாக புரியுதா உனக்கு? இது இம்பேக்ட். அடுத்து, என்னை சபை நிரப்பியது, வல்லமையால் நிரப்பினது, கிருபையினால் நிரப்பினது, அபிஷேகத்தால் நிரப்பினது, நல்ல பண்புகளால் என்னை சபை நிரப்பினது. நம்ம சொல்ல மாட்டீங்களா? வசனத்தால் நிரப்பினது. ஆமீன் சொல்ல மாட்டியா? பேக்கெட் நிரம்பச்சோ இல்லையோ, இங்கே வரும்போதெல்லாம் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இதுக்கு நீங்கள் தான் நிறைய காசு தரணும் எனக்கு. என் நிரப்பினார், என அவருடைய அன்பினால் நிரப்பினார். ரொம்ப சோர்ந்து போயிருப்போம், இதை படிக்கும்போது அவர் வார்த்தையால் நிரப்பினார், கிருபையினால் நிரப்பினார். ஒழியுமே வேண்டாம், மனுஷன் எல்லாம் மோசம், அவன் மோசம், இவன் மோசம், அப்படி இல்லை, எல்லாமே மோசம், நான் நல்லவர். சொல்லுங்கள். அன்பினால் நிரப்பினார், கிருபையினால் நிரப்பினார், அவருடைய காருண்யத்தால் நிரப்பினார், அவருடைய வார்த்தையால் நிரப்பினார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமீன் சொல்லுங்கள். யோசித்து பாருங்கள். இதுதான் நம்மை பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் நடத்த வைத்தது. எபேசியர் 4:27.
எபேசியர் 4:27. அது மொத்தமாக சேர்த்து போடுவீங்களா? பிசாசுக்கு மொத்தமாக சேர்த்து போடுங்களேன். மொத்தமாக எல்லாம் சேர்த்து எல்லாமே. ஃபெய்த்ஃபுல் ப்ரேயிங், ஸ்டடி. கவனிங்க, இதுதான் பிசாசுக்கு இடம் கூடாமல் நடத்தினது. சொல்லுங்கள், உண்மை ஜெபிக்கிற மனிதனாய் மாற்றினது. யோசித்து பாருங்க, நிறைய பேருக்கு பைபிள். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், கடைசியாக எப்போ பைபிள் படிச்சிங்க? கடைசியாக நேற்று காலையில். மனசாட்சி இல்லாமல் நீங்கள் சபைக்கு வந்தால் அர்த்தமே இல்லை. எச்சரிக்கையாக இருங்கள். மூன்றாவது, என்னை யாராக மாற்றினது? நிலையான மனிதனாய், நிரப்பப்பட்ட மனிதனாய். எல்லாம் சொல்லுங்கள். இப்படி சொன்னால் போகிறோம். சொல்லுங்கள், இம்பேக்ட் சொல்லுங்கள் எல்லோரும். அடுத்து நான் சொல்ல போகிறேன். தனிநபர்கள் மாற்றப்பட்டார்கள், குடும்பங்கள் மாற்றப்பட்டது, சமுதாயம் மாற்றப்பட்டது. சபையில் தனிநபர்கள், ஹலோ, நான் மாற்றப்பட்டதுனால என் குடும்பம் மாற்றப்பட்டது. சொன்ன தனிநபர். இப்போ இந்த அம்மா வரும்போது தனிநபர் தான் வந்தாங்க, இவர் வரும்போது தனிநபரை தான் வந்தார், நீங்கள் தனிநபரை தான் வந்தீங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள் பிள்ளைங்க வந்தாங்க. புரியுது அவங்களுக்கு? தனிநபராக தான் நான் சபைக்கு நான் போனேன். யாருமே இல்லை, தங்கச்சி இல்லை, தம்பி இல்லை, யாருமே இல்லை. தனிநபராய் போனேன், மாற்றப்பட்டேன். கரங்களை உயர்த்தி. என் கூட யாருமே வரலையே, வரமாட்டாங்க. சினிமா கூப்பிட்டா வருவான், ஆனால் தனிநபராக தான் வந்தார். இங்கே இருக்கிற அத்தனை பேரும் தனிநபராக தான் வந்தாங்க. அவர் தனிநபராக வந்தார். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே விகேம் அஸ் எ இண்டிவிஜுவல். சொல்லுங்கள், சபைக்கு வந்தனால தனிநபர் மாற்றப்பட்டார்கள். ரெண்டாவது, குடும்பங்கள் மாற்றப்பட்டது. அவன் சொல்ல மாட்டீங்களா? எத்தனையோ குடும்பங்கள் இங்கே கத்திர மாற்றிருக்கிறார். வெளியும் புனியமாக இருந்தவங்க இன்றைக்கி அன்பாக இருக்கிறாங்க. இருக்கணும்னு விரும்புகிறேன். சபைக்குள்ளே வந்து எது மாறணும்? மூன்றாவது, நம்மால் சமுதாயம் மாற்றப்பட்டது. அவன் சொல்ல மாட்டீங்களா? எத்தனையோ நான் சமுதாயம் சொல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்க, புரியுது? அது ஏழையாக இருக்கலாம், பணக்காராக இருக்கலாம், பல மதங்களை சார்ந்தவராக இருக்கலாம். அத்தனை பேரும் மாற்றிட்டு சபை. சொல்லுங்கள், தனிநபரை மாற்றினது. மாற்றப்பட்ட மட்டும் சொல்லணும். என்ன சபை மாற்றிருக்குது? வாய் திறந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு. சொல்லுங்கள், என்னை சபை மாற்றுறது. எப்படி வந்தேன்? தனிநபராக வந்தேன். இன்றைக்கி மாமியார், மனைவி, புரியுதா உங்களுக்கு? எல்லாருக்குமே அப்படி தான் தனிநபராக. சில பேர் குடும்பமாக வந்தாங்க, இப்போ சில பேர் குடும்பம் வந்தீங்க, அது பாக்கியம் வேறு. ஆனால் தனிநபராய் வந்த நம்மை ஒரு குடும்பங்களாய் கர்த்தர் மாற்றினார். இந்த குடும்பங்கள்லாம் சபையால் வந்தது தான். இது புரியுது? இந்த மனைவி எப்படி வந்தது? சபை இல்லைன்னா இந்த மனைவி இல்லையே. தமிழே புரியல. புரியுது அவங்களுக்கு? அது வேறு மாதிரி வந்திருக்கும். புரியவே மாட்டேங்குது. என்னது? அது வேறு மாதிரி வந்திருக்கும். சசி வருதம் அந்த வருதம் வந்திருக்கோம். அப்போ இந்த மனைவி வந்ததுனால தான். அதுக்காக நன்றி சொல்லுவேன். இப்போ சொல்கிறாரு, இங்கே வந்து தான் ஃபஸ்ட் என் வாழ்க்கை கெட்டு போச்சு, நல்லா இருந்திருப்பேன். இந்த பாவியின் சபைக்கு வந்த பிறகு நீங்கள் தான் சொன்னீங்க நல்ல பொண்ணு, குஞ்சு தலை நிமிராதுன்னு. இப்போ தலையே குனிய மாட்டேங்குது. அது யுவர் ஓன் சாய்ஸ். புரியவே மாட்டேங்குது. சொல்லுங்கள், தனிநபரால் தான் சபைக்கு வந்தனால தான் என்ன வந்தது? எனக்கு குடும்பங்கள் வந்தது. தனிநபரால் வந்து தான் சமுதாயத்தில் இன்றைக்கு நான் ஒரு மதிக்கப்படுகிற மனிதனாய் வாழ்கிறேன். எப்படின்னா நல்லா அதாவது என்னை அடையாளப்படுத்துகிற ஒன்று சபையால் வந்தது. இப்போ நான் சபைக்குள்ளே வரலைன்னா நான் யாருக்குமே தெரியாது. சபைக்குள்ளே வரலைன்னா யாருன்னே தெரியாது, ஒருத்தருக்குமே தெரியாது. யாரும் ஒரு சிலருக்காக நம்ம தெரிஞ்சிருக்கிறோமே, அது எதினால்? அவர் சம்பாதித்த சபையில் நம்ம வைத்ததுனால. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ரெண்டாவது இம்பேக்டை பற்றி பேசிட்டுருக்கிறேன். நீதியின் மேல் ஒரு பசி தாகம். என்னதான் நம்ம அநியாயம் பண்ண டிவி பார்த்தா கூட இங்கே வந்த உடனே இது மேலே ஒரு பசி, ஒரு தாகம் வருதில்ல. இது மேலே 1000 தப்பு பண்ணாலும், சண்டை போட்டாலும், கெட்ட வார்த்தை பேசினா கூட புரியவே மாட்டார். இங்கே வந்த உடனே நீதியாக இருக்கணும். நீதியாக நம்ம பேசிட்டோம், தப்பு, நம்ம அது செஞ்சது தப்பு, அங்கே போனது தப்பு, தெரியுதா? அப்புறம் சொல்கிறேன் உனக்கு. புரிஞ்சிச்சா? என்ன புரிஞ்சிச்சு? எங்கே போனது? அது எப்படி ஆவியான சொல்லிட்டார உனக்கு? ரைட். நீதியின் மேல் ஒரு பசி.
இது முன்னால் நமக்கு அது இல்லையே, இருந்துச்சா? அதாவது தப்பு பண்ணால் கூட நமக்கு மனசாட்சியே இல்லை. இப்போ தப்பு பண்ணிட்ட உடனே மனசாட்சி கொத்துது. அது சபையால் வந்த மேன்மை. புரியுதானுங்க? யாருமே வரல குடும்பத்தில், எல்லாம் தூங்கி நிற்கிறாங்க. ரைட். ரெண்டாவது, பரிசுத்தத்தின் மேல் ஒரு தாகம். இன்னும் வாழணும், இன்னும் இருக்கணும். கவனிங்க, இன்றைக்கி சில பேருடைய வாழ்க்கையை பார்க்குறேன், அவருடைய தீர்மானத்தை பார்க்கிறேன், அவருடைய அர்ப்பணத்தை பார்க்கிறேன், உடையின் மாற்றங்களை பார்க்கிறேன், உள்ளத்தின் மாற்றங்களையும் பார்க்கிறேன். அப்போ அந்த தாகம், பசி எப்படி வந்தது? சில பேருக்கு அப்படி தான் இருக்கிறாங்க, மாறவே இல்லை. அதை விட பெரிய கொடுமை தெரியுமா? முன்ன ரொம்ப சிம்பிளாக வந்தாங்க, இப்போ தான் ரொம்ப அட்டகாசமாகறாங்க. கேட்டால் கர்த்தர் ஆசை வச்சிருக்கிறார் பிரதர்ன்றாங்க. சரி சொல்லுங்கள், ஸ்டில் ஐ நீட் மோர் ஹோலினஸ். இது அல்ல என்னுடைய தாகம், உள்ளான தாகம், அவரை போல. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இந்த தாகம் எப்படி வந்துச்சு? எங்கள் அம்மா அப்பா பள்ளி கல்லூரி பட்டங்கள் அல்ல, சபைக்குள் வந்ததுனால இந்த தாகம். என்ன தாகம்? இப்படி இருக்கணும். யார் சொல்லி கொடுத்தாங்களா நமக்கு? ஞாயிற்றுக்கிழமை ஆன உடனே ஞானஸ்நானம் கொடுக்கும்போது நீ வெள்ளைப்புடவை கட்டி கொண்டு வர வேண்டும். அதை கட்டுறவங்கள பார்த்தாலும் உங்களுக்கு பிடிக்காது. அது யார் கட்டுவா? உங்களுக்கே தெரியும். இப்போது அதன் மேல் நாட்டத்தை தந்தது எது? புரியுதா உங்களுக்கு? எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க விளசட போடல் பிடிக்காத ஆட்கள்லாம் எங்கிட்ட இருக்கிறான். ரைட். ஒயிட் அண்ட் ஒயிட் போட பிடிக்காத ஆட்கள் நம்மக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களா இருக்கட்டும், நானாக இருக்கிறேன். புரிய மாட்டேன்தில்ல? ஆமாம். அவங்க ஏன் தெரியுமா? நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியுமா? அவர் சம்பாதித்த சபைக்குள் இருக்கிறேன். அவர் சுய ரத்தத்தினால் வாங்கப்பட்ட சபைக்குள்ளாக இருக்கிறேன். இது மேலே தாகம் எனக்கு. ரெண்டாவது, தேவ பக்தியின் மேல் ஒரு தாகம், ஆசை இருக்குதில்ல? இன்னும் வளரணும், இன்னும் வளரணும், இன்னும் வளரணும். நான் கூட ஒரு பெரிய வரணும் இல்லையா? அவருக்கு ஆசை, அவர் ஒரு ஜான் ஜெபராய் மாதிரி வரணும்னு. அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிறவருக்கு எல்லோருக்கும் ஆசை இல்லையா? அது அந்த பையன் சொல்கிறான், தூங்குறான் பார்த்தீங்களா? எங்கள் வீட்டு பசங்க பேரன் சொல்கிறான், நீ யார் மாதிரினா வரணும்னா நீ பையன், நான் ஜான் ஜெபராஜ் மாதிரி வர போகிறேன்றான். ஏதோ ஒரு தாங்க வரட்டுமே, என் பேர் வர மாட்டேன். அப்போ கூட அவனுக்கு நம்ம தான் வளர்க்குறோம், நம்ம தான் எல்லாம் செய்கிறோம், அவன் மேலே யாரும் வர மாட்டேங்குது. அப்போ அவர் அந்த இம்பேக்ட் பண்ணியிருக்கிறாரே, அதற்காக நன்றி. உடையோ தோற்றமோ ஏதோ ஒரு இம்பேக்ட் பண்ணியிருக்கு. ஒரு பாட்டு அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா? சாலான ஒரு ஜமா பாட்டுலாம் இட் இம்பேக்ட் மை லைஃப். அந்த ஒரே ஒரு பாட்டு, பாதம் பணிந்த நின்னாலும் துதியேன், என் வாழ்க்கையை மாற்றி அமைத்தது. அதுபோல் பாக்கியமான சேவை இதே, பாதம் பணிந்தே செய்திருவேன், அழைத்தீரே இயேசுவே அன்போடு இன்றே. அந்த ஒரு பாட்டு தான் ஊழியத்துக்கு என்னை மாற்றிச்சு. அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா? உன்னை எந்த பார்த்து மாட்டிச்சு எனக்கு தெரியல. கடை சொல்ல விரும்புகிறேன். சரிங்க, பலவீனமான என்னை பலப்படுத்தின சபை, பலப்படுத்தப்பட்டார்கள். இந்த பிகினிங்கில் போட்டிருக்கிறேன். சொல்லுங்கள், எவ்வளோ பலவீனமாக வந்திருக்கிறோம். ஆவியில் பலவீனம், ஆத்மாவில் பலவீனம், சரீரத்தில் பலவீனம். வரும்போதெல்லாம் ஐ எம் ஸ்ட்ரென்தன். சொல்லுங்கள், வரும்போதெல்லாம் நான் பலப்படுத்தப்பட்டேன். அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா? எத்தனையோ பலவீனங்கள், புரியுது உங்களுக்கு? சொல்லிகிட்டே போகலாம். எத்தனையோ பலவீனங்கள். இந்த பசங்க சொல்லுவானுங்க, நல்லா இருப்பேன், அது அந்த டிவியில் பேச உட்கார்ந்த உடனே அது எங்கேருந்தான் வருமோ தெரில, இருமல் நான் ஸ்டாப்பாக வந்துட்டுருக்கோம். சொல்லுங்கள், எப்பெல்லாம் தேவ சமத்துக்கு வரோமோ அப்போல்லாம் தேவன் பலப்படுத்துகிறார். சத்தமாக சொல்லுங்கள். என்ன பாருங்கம்மா, இங்கே பலவீனமானவன் ஒருவனும் இல்லை, பலவானவன் அதிகமாக இருக்கிறான். நான் சொல்கிற வேறு பலன் இல்லை, இந்த பலன் இல்லை. சாதுவாக இருந்துச்சுங்க அந்த பொண்ணு, என்ன பேசுது இப்போது? அந்த பலன் இல்லை, உன்னதத்தின் பலன். கரங்களை வைத்து ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இதே மட்டும் சொல்ல விரும்புகிறேன். கடைசியாக 2 காரியம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். உலகத்தை மாற்றுவதற்கு தேவன் பயன்படுத்தும் கருவி சபை. உலகத்தை மாற்றுவதற்கு எதை பற்றி பேசிட்டு இருக்கிறேன்? இப்போது சபையின் மதிப்பு. நாளைக்கு வயலன்ஸ் பற்றி பேசுவேன், நீங்கள் வயலன்ஸாக இருக்கக்கூடாது. அடுத்த விக்டரியை பற்றி பேசுவேன், அதை பற்றி இப்போ கூட பேசிடுறேன். இதில் போட்டிருக்குது, உலகத்தை மாற்றுவதற்கு அவன் சொல்ல போகிறேன், யாரும் கோச்சக்கூடாது. சபைக்குள் சபை மூலமாக தான் ஊழியம். இதுக்கு முன்னால் போட்டிருக்கிறேன், சபைக்குள் சபை மூலமாக தான் ஊழியம். இதில் இல்லாத எந்த ஊழியமும் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். எல்லாம் சொல்லுங்கள், இந்த வார்த்தை எப்படி சொல்லுங்கள்? தெரியுமா உங்களுக்கு? தெரியுதா? நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம். நிறைய சுவிசேஷர்கள் ஊழியம் பண்ணாங்கல்ல,
அந்த ஊழியம், இந்த ஊழியம், இந்த ஊழியம், புரியுதா? பேரெலாம் சொல்லக்கூடாது. அவங்கெல்லாம் பண்ணாங்க அந்த ஊழியங்களை இன்றைக்கி. ஆனால் இயேசு அழைக்கிறார், நிற்கிது. அதுக்காக நன்றி. நான் சொல்லுந்த நிறைய ஊழியங்கள் எல்லாமே தனிநபர் ஊழியங்கள். அது எவ்வளோ பெரிய ஊழியமாக இருந்தாலும் சரி, அந்த ஊழியம் நிற்கலை. ஏன் தெரியுமா? சபைக்குள் அது இல்லை. நான் சொல்ல புரியுதுங்களா? அதை போடுங்க. சபையின் கீழே இயங்காத எந்த ஊழியங்களும். நான் சொல்ல புரியுதுங்களா? இப்போ எஃப்எம்ஃபிபிலாம் இருக்குது. தேர் கனெக்டட் வித் த சர்ச். அவங்களே சபையை ஸ்தாபிக்கிறாங்க. விஸ்வவாணி சபை ஊழியங்கள். நான் சொல்கிறது சபையை விட்டுட்டு பண்ணுறாங்களே, உங்களுக்கு புரியும் சொல்கிறதில்ல. எனக்கு சபை வேண்டாம், எனக்கு கிருபை இருக்குது, நான் ஊழியம் செய்வேன், நான் பேய் ஓட்டுவேன், பிசாசு ஓட்டுவேன். இந்த பேய் பிசாசு ஓட்டுறவங்கெல்லாம் ரொம்ப நாள் இல்லை. ஒரு சபைக்குள்ளே இருங்க. புட் தட் வேர்ட். சபையில் எல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய வரம் இருக்கலாம். எங்கே இருங்க? ரெண்டாவது, மூணாவது. இதில் என்ன தெரியுமா பிரச்சனை? நினைக்கிறாங்க என் பேர் வராத, தேவையே இல்லை. புரியுதா? புரியலையா? உங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்துருக்கிறார், எங்கே பயன்படுத்துங்க. இப்போ இவருக்கு பாடுற கிருபை, அவருக்கு வாசிக்கிற கிருபை, இந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு கிருபை, எங்கள் பின்னாடி உட்காந்துருக்கிறம்மா, எங்கே பயன்படுத்த முதல்ல. அப்புறம் மூணாவது, அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிட்டாங்க, அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிட்டாங்க. கடைசியில் ஒரு நாள் வரும், அது முழுகி போகும். நான் போட்டிருக்கிறேன், எல்லாம் முழுகும், சபை ஒரு நாளும் முழுகாது. அதாவது அது முழுகும், இது நீ மிதக்கும். சொல்லுங்கள், அதெல்லாம் முழுகும். நான் சொல் சபை இல்லை, சபை மக்கள். உலகமே முழுகி போனாலும் நீங்கள் முழுக மாட்டீங்க. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? பாடுகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, எல்லாமே வரும்போது எல்லாம் முழுகும். ஆனால் நான் நிற்பேன். அதுக்கு உதாரணம், இந்த கொரோனாவில் எவ்வளோ பேர், ஆனால் கர்த்தர் மிதக்க வைத்திருக்கிறார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நமக்கு வந்தது, ஆனால் வந்து கொண்டு இருக்கிறோம். ஏன் தெரியுமா? த ரீசன், அவர் சம்பாத்தியது சபையில் என்னை கர்த்தர் வைத்து அந்த பிழைக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். துக்கமான ஒன்று, இன்று அநேகர் சபையை முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. சொல்ல புரியுதமா? கவனிக்கிறோம். அழைக்கிறார், வருகிறார், போகிறார், தாராளமாக போங்க. சந்திக்கிறார், போங்க. ஆனால் திரும்ப அந்த வசனத்தை படிக்கணும். அந்த வசனத்தினால என்னங்க, அவைகள் அவசியம், அது நல்லது, இது மேன்மையானது. புட் தட் வேர்ட் ப்ளீஸ். அந்த வாசகம் ஃபர்ஸ்ட் வேர்ட் இல்லை, தம்ஸ் லைன். திஸ் இஸ் மோர் வேல்யூ, தட் இஸ் குட். அது நல்லது. நிறைய பேர் பார்க்குறாங்க இதை. நீ என்ன ஊழியம் வேணால் பண்ணுங்க, ஆனால் எங்கே பண்ணுங்க? சபையில், சபைக்குள், சபை மூலமாய். திரும்ப சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கை மூழ்கி போகாது. ரெண்டாவது சொல்கிறேன், வயலன்ஸை பற்றி ரொம்ப பேசக்கூடாது, அது ரொம்ப துக்கமான ஒன்று, அது வேண்டாம். வெற்றியை பற்றி பேசி முடிச்சிடுறேன். வெற்றி அப்போ 20ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் எல்லாம் எழுந்திருந்து 32. நான் படிக்கிற மாதிரி எல்லாம் சேர்த்து படிங்க. 32 புட் தி வேர்ட் ஸ்க்ரீன் போடுங்களேன். 32 நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். பக்தி விருத்தி சொல்லுங்கள். இப்போதும் எல்லாம் வேத்து எடுத்து பக்தி. இதனால் பக்தின்னு தெரியாது. இப்போது அவள் சபைக்குள் வந்ததுனால விக்டரி ஆஃப் த சர்ச். சபை வெற்றி தான். கவனிங்க, பக்தியை நான் தரல, விருத்தியை நான் தரல, விருத்தியை தந்தது சொல்லுங்கள். பக்தி. நான் சொல்ல ஒரு ஒன்று படிங்க. ரெண்டாவது, பரிசுத்தம். யார் தந்தது? பரிசுத்தம். வசந்த பாருங்கள் எல்லாரும் சொல்லுங்கள். பரிசுத்தம் இருக்குதுங்களா? இங்கே வந்தோம் நிறைய. அது இன்னொரு பிரச்சனை இருக்குது. இங்கே வந்து பாதி பேர் அப்படி தான் இருக்கிறான். பாக்கு போடுறான், குடிக்கிறான், தவறான வாழ்க்கை வாழறான், வாழ்க்கை சரியில்லை. இது என்ன தெரியுமா? இது அதனுடைய மேன்மை புரியல. முதலாவது குறிப்பு எது புரியல? மதிப்பு புரியல. மதிப்பு புரியனால தான் இப்படி இருக்கான். ஒன்று சொல்லட்டுமா?
பாருங்கள், நீங்கள் கிரயித்து கொள்ளப்பட்டீர்கள், ஆகையால் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மையப்படுத்துங்கள். அப்போ ஒருத்தர் காசு கொடுத்து வாங்கிட்டார். ஒருத்தர் காசு கொடுத்து, நீங்கள் பார்க்குறீங்களே முன்னது 2020 ஒருத்தர் காசு கொடுத்து ஏலம் எடுத்துட்டார். அவர் யாருக்கு தான் ஆடணும்? யாருக்கு தான் ஆடணும்? அவர் காசு கொடுத்து வாங்கிட்டார் நம்மளை. இன்னொருத்தருக்கு அங்கே ஆடுறோம். புரியவே இல்லை. அங்கே ஆடுறது, இங்கே டான்ஸ் ஆடுறது, நம்மளை வேறு கூப்பிட்டு நம்ம முன்னால் வேறு நான் நடத்துகிறோம். அதை வேறு நீங்கள் வந்து ஜோம் பண்ணிச்சு ஆரம்பிச்சுட்டு போகன்றான் கிரயத்துக்கு. அப்போ அவனை கிரயத்து வாங்கிடுறாங்க ஒரு பிளேயரை. அப்போ வாங்கின பிளேயர் யார் தான் ஆடணும்? இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்குது எனக்கு. அப்போ என்ன ஆச்சு? வாங்கினவர் கேஸ் போட்டுருவார், உள்ளே தள்ளிடுவார். இல்லை சொல்லுங்கள், அவர் வாங்கியிருக்கிறாரு, அவருக்காக நீங்கள் வாழ்னா உங்களை தள்ளிடுவார், உள்ளே தள்ளிடுவார். சத்தமாக சொல்லுங்கள், புரியுதா உங்களுக்கு? அவருக்காக என்ன வாங்கியிருக்கிறார், நான் அவருக்கு தான் ஆடணும் கடைசி வரைக்கும். சொல்லுங்கள், என்னை ஏலத்தில் எடுத்துருக்கிறார். வேறு யாருக்கெல்லாம் ஆடுறோம்? எல்லாம் சொல்லாமல் சொல்லுங்கள். பக்தி விருத்தி அப்படி ஆடல. அது மட்டும் பண்ண முடியுமா? 32 சார், அது இல்லை 32, இது 32. சொல்லுங்கள், பக்தி விருத்தி, பரிசுத்தம். அடுத்து ஒன்று போட்டிருக்கிறாரு, சுதந்திரம். எஸ் பாருங்க, என்ன சொல்கிறது? ஆவிக்குரிய சுதந்திரத்தையும் தந்தார், இந்த சுதந்திரத்தையும் தந்தார். நான்லாம் கனவுட நினச்சி பார்க்கல சினிமாவிலிருந்து நான் விடுவிக்கப்படுவேன்னு. கதை புஸ்தகத்தை விடுவிக்கப்பட எனக்கு நினச்சி பார்க்கல. 500 பக்கத்தை ஒரே ராத்திரி படிச்சிருக்கிறேன். 500 பக்கத்தை ஒரே ராத்திரி படிச்சிருக்கிறேன். கீவா, ஜெகநாதன், சாண்டில்யன், மூவா, நிறைய புக்கு படிப்பேன். 500 பக்கத்தை ஒரே நாள் படிச்சிருக்கிறேன். அதில் அந்த ஈடுபாடு. இன்றைக்கி இதை தவிர வேறு எதுவுமே படிக்கிறது இல்லை. ஒரு புக்கு அங்கே இல்லை, நியூஸ் பேப்பர் கூட கிடையாது. அது என்னது? சுதந்திரம் தானே. புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? அவ்வளோ பைத்தியம். எதில்? சோத்தோடு நின்று கேட்பேன். அட்டை வீட்டில் பாடம், சோத்தோடு நின்று கேட்பேன். ஓடி வருவேன் அந்த தேன் கிண்ணன்னு ஒன்று கேட்குறதுக்கு ரேடியோவில். எவ்வளோ பெரிய விடுதலை இல்லை, சட்டையே பண்ணுறதில்ல. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள், சுதந்திரம். அடுத்து சொல்லுங்கள், வல்லவர். இல்லைங்க, சொல்லுங்கள் வல்லவர். சொல்லுங்கள், வல்லமை. சத்தமாக சொல்லுங்கள். இதெல்லாம் எங்கே வந்துச்சு? அடுத்து கிருபை. சூப்பர், ஆமேன். கடைசி வார்த்தை, ஆமேன். அப்படி இப்போ அது போட முடியும். அது மட்டும் நான் அதை ஹெட்லைன் பண்ணுங்கள், நாளைக்கு இதை பற்றி பேசுகிறேன். சொல்லுங்கள், இதெல்லாம் சொல்லுங்கள். சபையின் வெற்றி என்னது? வாய்த்த சொல்லுங்கள், பக்தி விருத்தி. 2வது பரிசுத்தம். 3வது சுதந்திரம். 4வது வல்லமை. 5வது கிருபை. 6வது வசனம். அடுத்து 33வது வசனம் போட்டிருக்குது, பொருளாசை இல்லாத ஒரு வாழ்க்கை. இருக்குதா? பொருளாசை இல்லாத. இது எங்கே வாங்கினீங்க கேட்காதீங்க. இது எங்கே வாங்கினீங்க? நல்லா இருக்குது. இது எங்கே வாங்கினீங்கன்னு முக்கியமாக ரொம்ப. அது அப்போ சபைக்குள்ளே வந்த உடனே அதை பற்றிய ஒரு எண்ணமே நமக்கு இல்லை. எதை பற்றிய எண்ணம் இல்லை? வெள்ளியை பற்றியோ, பொண்ணை பற்றியோ, வஸ்திரத்தை பற்றியோ. என்னடி பார்க்குறீங்க? எது இருக்குதோ அதுதான் வாங்குங்க. பொண்ணுங்க வச்சுக்க நிறைய வாங்குங்க. உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு வரும். உங்களுக்கு அப்படின்னா ரொம்ப வாங்காதீங்கண்ணே. ஆமாம், சேர்த்து வைங்க. இதோ நீங்களாம் வச்சுருக்கிறீங்க. அவர் சொல்கிறாரு, வெள்ளியோ பொண்ணோ வஸ்திரமோ எனக்கு அது மேலே ஆசை இல்லை. ஏன் தெரியுமா? எனக்கு ஆசை எல்லாம் இது மேலே தான். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? வெற்றி. வெற்றி எதில்? வெற்றி எதில்? வெற்றி இப்போ போட்டிங்களே 22ல் எது? இல்லை இல்லை, அடுத்து வஸ்திரம் போட்டிங்களே, வெள்ளியினாலும் வஸ்திரத்து மேலே என்ன இல்லை? சத்தமாக ட்ரெஸ் மேலே கூட என்ன பண்ணக்கூடாது. நல்லா இருக்குதுமா. இது பிராண்டடா, 1800 ரூபா. இது ரொம்ப முக்கியம். நான் 10-20 சட்டை எடுப்பேன். தமிழ் புரியுதா? தட் மீன்ஸ் ஐ எம் நாட் ஸோ கன்சர்ன் அபவுட் தட். ஆனால் அர்த்தம் தெரியுமா? நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, நல்லா இருங்க, என்ஜாய் யுவர் லைஃப். பட் தட் இஸ் நாட் மை ப்ரையாரிட்டி, தட் இஸ் ஆப்ஷனல். அது என்னுடைய முக்கியம் அல்ல. இருந்தாலும் பரவாயில்லை, இல்லாட்டும் பரவாயில்லை. இருந்தாலும் சொல்லுங்கள். 2வது இருந்தாலும்
பரவாயில்ல, வெள்ளி இருந்தாலும் பொண்ணு இருந்தாலும் காஸ்ட்லி இல்லைனா கூட புரியுதா உங்களுக்கு? ஆனால் என்னை உள்ளே வச்சார எல்லாம் செய்வார். சொல்லுங்கள், 1 செகண்ட் போடுறீங்களா? சபையின் மேன்மை சொல்லுங்கள். இதை விட உலகத்தில் மேன்மையானது எதுவுமே இல்லை. சொல்லுங்கள், இந்த சபையில் என்னை கர்த்தர் வைத்தார். எந்த சபை இது? எந்த சபையில்? விலையேற பெற்ற அவர் சம்பாதித்த சபை. அதில் அழகான அது சுய ரத்தத்தினாலே. அப்போ ஆட்டுக்குடி ரத்தத்தினால் அல்ல, புரியுதா உங்களுக்கு? கோழி குருவி அடைக்கலான் குருவி அந்த ரத்தம் இல்லை, சொந்த ரத்தத்தையே சிந்தி உங்களை நம்பிட்டான். அப்போ உங்கள் மேலே எங்கள் மேலே என்ன இருக்குது? எதை மதிங்க? என்னை மதிக்க வேணாம், சபை கூட மதிக்க வேணாம். உங்கள் மேலே ரத்தம் ஒன்று இருக்குது, அந்த ரத்தத்தை வேல்யூ பண்ணுங்க. ரத்தத்தை சுய ரத்தத்தினாலே நிறைய சொன்னேன் என்னை ஸ்திரப்படுத்தினார். எனக்கு ஒரு பசித்தாகம் தந்தார், நீதி மேலே பசித்தாகம். இப்படி சொல்லுங்கள், என்னை உண்மை ஜெபிக்கிற மனுஷனாக மாற்றினார், கற்றுக்கொள்கிற மனிதனாக மாற்றினார், நிலையான மனிதனாக மாற்றினார், என்னை நிரப்பினார். என்னால் நான் மாறினேன், என் குடும்பம் மாறிச்சு, என்னால் சமுதாயம் மாறிச்சு. அவன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள், மேன்மையானது இந்த உலகத்தில் இது ரொம்ப மேன்மை. சத்தமாக சொல்லுங்கள். புரியுதா உங்களுக்கு? 2000 கோடி போட்டு வீடு கட்டுறான், ஆனால் எது மேன்மை? அது முழுகும், இது முழுகாது. ஏன் தெரியுமா? இது நோவாவின் பேழை. எல்லாம் முழுகும். சபைன்னு சொல்லுது வித்தின் பிராக்கெட் சபை மக்கள். சபைன்னு சொல்லி நீங்கள் முழுக மாட்டீங்க, நம்புறீங்களா? எல்லாம் முழுகும். எல்லா நாடுகளிலும் ஏகப்பட்ட கடன் இருக்குது, எல்லாம் முழுகி போகும். முழுகவே மாட்டீங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், தேவனே இந்த சபையில் என்ன வச்சுருக்கிறீங்களே, ஆமாம், எந்த சபை? விலையேற பெற்ற நீ சம்பாதித்த சபை. கரங்களை உயர்த்தி எல்லாரும் காணிக்கை எடுப்பலாமா? ரைட். விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை எல்லாரும் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை நண்பர் இயேசுவுக்கே வழிகாட்டும் தீபம் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகனா
எங்களை நேசிக்கிற மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அற்புதமான நல்ல நாளுக்காக, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த 4வது மாதத்தில் இந்த 14ஆம் நாளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கூட தகப்பனே ஆண்டவரே, எங்கள் திருச்சபையினுடைய ஆண்டவரே தகப்பனே பிரதிஷ்டையின் நாளை நாங்கள் நினைவு கூறத்தக்கதாக, உமக்கு நன்றி சொல்லத்தக்கதாக தேவன் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறபடியினாலே நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உமது சமூகத்தில் தொடர்ந்து எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே சபையில் இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே சபையினுடைய மேன்மையை குறித்து, சபையினுடைய மதிப்பை குறித்து, ஆண்டவரே சபையினுடைய மரியாதையை குறித்து, ஆண்டவரே சபையினுடைய சிறப்பு தன்மையை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. தகப்பனே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற திருச்சபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சபைக்குள்ளே நீர் எங்களை அங்கத்தினர்களாக ஆண்டவரே தகப்பனே உம்முடைய ஆடுகளாக, உம்முடைய ஜனங்களாக, உம்முடைய குடிமக்களாக நீர் எங்களை வைத்திருக்கிறபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே, சபையின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒரு ஸ்திரப்படுத்தப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு தந்தீரே ஆண்டவரே, ஜெபிக்கிற வாழ்க்கை எங்களுக்கு தந்தீரே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரே உறுதியாய் நிலை நிற்கக்கூடிய ஒரு ஜீவியத்தை கர்த்தர்களுக்கு தந்தபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, தனிநபர்களாய் நாங்கள் வந்து ஆண்டவரே தனிநபர்களாய் எங்களை நீர் ரட்சித்து இன்றைக்கு ஒரு குடும்பமாய் எங்களை மாற்றி இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே, குடும்பங்களை ரட்சிக்கிற தேவன் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே சமுதாயத்தையும் நீர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சபையில் நாங்கள் ஆண்டவரே உண்மை உள்ளவர்களாய் காணப்பட, விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, சபையில் ஆண்டவரே உண்டாகக்கூடிய எல்லா விதமான ஆண்டவரே தாக்குதல்களுக்கும் கர்த்தர் நீர் எங்களை நீங்களாக்கி பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே, சபையை கெடுக்கிற எல்லா துர் உபதேசங்களுக்கும் ஆண்டவரே, எல்லா தவறான உபதேசங்களுக்கும், எல்லா கள்ள உபதேசங்களுக்கும் ஆண்டவரே கர்த்தரங்களை நீங்களாக்கி நாங்கள் பெற்றுக்கொண்ட சத்தியத்தில் தொடர்ந்து ஓடும்படியாக கர்த்தர்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் எங்களை படைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பனை, தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய வல்ல கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த புதிய ஆண்டுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இன்னமும் நீர் எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உமது சமூகத்தில் தொடர்ந்து ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். சகல துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவ அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய பாதுகாப்பும் அந்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தரை மகிமையிலே சந்திக்கிற நாள் வரை கூட இருந்து நம்மை நடத்தி ஆசீர்வதித்து பாதுகாப்பதாக. ஆமென்.